ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இ-லேர்னிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா கொஞ்சம் எலக்ட்ரானிக் அப்டேட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டோ ரோபோட்டுன்னு சொல்லி ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அது பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஸோ இதுதான் அந்த ரோபோட், ஓகேவா? இது வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன ஃபர்ஸ்ட் ஆக்டோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் அதாவது காமனாக இருக்கிற எல்லா வேலையும் செய்யறது தான் ஆக்டோ அப்படிங்கிற பேரு வச்சு அதுக்கு. ஸோ அது என்னென்ன வேலைகள் அது செய்யும், லைக் இப்போ வந்து டேபிள வைப் பண்றது, அதே மாதிரி டிராவை வந்து க்ளோஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை அது செய்யும். அதே மாதிரி டேபிள் ஸ்பூன் வந்து பிக் பண்ணி அப்புறம் இன்னொரு இது வைக்கிறது, இன்னொரு போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இது வந்து செய்யுது. அதுவும் இல்லாம இது எந்த இதுல இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா பெர்க்லிங்கிற ஒரு பெர்க்லிங்கிற ஒரு ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகே, அந்த ரிசர்ச் டீமோட மெயின் கோல், பிரைமரி கோல் என்னன்னா, லைக் இது வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்கும். லைக் ஓப்பன் சோர்ஸ்னா பாத்தீங்கன்னா, லைக் வெளிப்படையா வந்து அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. ரிசர்ச்சர்ஸ் வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம ரிசர்ச் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்துக்கு அதால எடுத்துட்டு போக முடியும். ஓகே, அதுவும் இல்லாம இது இது எப்படி, இது எந்த மெத்தட்ல, எந்த மாடல்ல இது வந்து வேலை செய்யுது அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் சாட் ஜிபிடிங்கிறது என்எல்பி, அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னா ஒண்ணுமே இல்லை, ஹியூமன் சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனா அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இல்லை. லைக் வந்து சென்சிட்டிவ் அனாலிசிஸ், இந்த மாதிரி கிராஃப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது கிராமர் மிஸ்டேக். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஹியூமன் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனா அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதே மெத்தட் தான் இதுக்குள்ளேயும் இன்செர்ட் பண்றாங்க, அதே மாடல் தான் இதுக்குள்ளேயும் இன்செர்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து எந்த ஆர்டிகிள்ல அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அர்சியூம், ARSIV, அர்சியூம்ங்கிற அந்த ஆர்டிகல் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் ஆட்டோ ரோபோட்டோட வேலைகள் கான்செப்ட். தேங்க்யூ.